கற்றது போல் நடத்தல். கற்கக் கசடறக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என கூறுகிறார் வள்ளுவர் கல்வி எனும் அதிகாரத்தில். ஒருவன் கற்பதற்குரிய நூல்களைக் கற்க வேண்டும். கற்றபின் கற்றறிந்தவாறு ஒழுக்கத்துடன் நிற்க வேண்டும். கண்டதைப் படித்தால் பண்டிதனாவான் என்று சொல்வார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான கருத்து. கருத்து சுதந்திரம் ஏற்பட்டதால் எவர் வேண்டுமானாலும் எழுதலாம், பேசலாம். அதனால் தவறான செய்திகளையும் விரும்பத்தகாத நிகழ்வுகளையும் மிகைப்படுத்தி பல நூல்கள் வெளியிடப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக வாய்மொழியாகவும் ஓலைச்சுவடிகள் மூலமுமே கருத்து பரிமாற்றம் ஏற்பட்ட நிலை மாறி இன்று நவீன அச்சு இயந்திரம் வழியாக பல்லாயிரக்கணக்கில் நூல்களும் ஆராய்ச்சி கட்டுரைகளும் வெளிவருகின்றன. அறநூல்கள், நவீனங்கள், பல்வேறு துறைகள் சார்ந்த நூல்கள் போன்றவை ஏராளம் வருகின்றன. அவ்வளவையும் நம்மால் படிக்க முடியுமா? கல்வி கரையில, கற்பவர் நாள் சில என்பதை அறிவோமே. ஆகவே நாம் ஈடுபட்டுள்ள துறை சார்பான நூல்களை தேர்வு செய்து பொருளுணர்ந்து படிக்க வேண்டும். புத்தகப் புழுவாக மாறாமல் கற்ற செய்திகளை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். நடமாடும் பல்கலைக்கழகம் என்று ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்வார்கள். அதனால் பயன் என்ன? இன்று கணினி அந்த செயலை சிறப்பாக செய்கிறதே. இந்த கருத்தைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இரத்தினச் சுருக்கமாக 2 வரிகளில் சொல்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என்று.